இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரிக் கார் இந்த கேஸ் மூலம் ஓடுற இந்த கார்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த காலகட்டத்திலே, அதாவது 1930 இங்கிலாந்து நாட்டில் உள்ள லியோனார்டோ டா வின்சி அப்படிங்கிற உருவாக்கப்பட்ட இவரோட வரைபடத்தை ஒரு ஃபார்முலா வச்சு ஆட்ஸ்பெல்ட் பெர்வெஸ் அப்படிங்கிறனால உருவாக்கப்பட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஒரு மோனோ காரை அந்த காலகட்டத்திலே உருவாக்குனாருங்க இவர். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த டைனஸ்பிரி அப்படிங்கிற இந்த ஒற்றை வீலான இந்த மோனோகார் வந்து சுமார் 10 அடி உயரத்தில் இருந்திருக்கு. 1000 பவுண்டு எடை கொண்டதாகவும் அமைஞ்சிருக்குங்க. இப்படி உருவாக்கப்பட்ட இந்த டைனஸ்பிரி இந்த மோனோகார் வந்து 2 சிலிண்டர் ஏர் கூல் டக்லஸ் இன்ஜின்ல 6 ஹார்ஸ் பவர் வந்து திறன் கொண்டதா இது அமைக்கப்பட்டதுங்க அந்த காலகட்டத்தில். மோனோகார்ல மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, அதிகபட்சமா ஒரு மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க இந்த கார்ல. இருந்தாலும் இந்த காரை வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்கு. காரணம் கேட்டோம்னா, இது சாதாரண இந்த சாலையில வந்து இந்த காரை வந்து ஓட்ட முடியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ரொடெக்ஷன் வந்து அந்த காலத்தில் விரிவுபடுத்துறதுக்கு, இது மேற்கொண்டு உற்பத்தி பண்றதுக்கு போதுமான பண வசதி இல்லாதனால இது அப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதுங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, 1930 எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் ஒரு அட்வான்ஸான ஒரு டைனஸ்பிரி இந்த மோனோ காரை வந்து உருவாக்குனது மிகப்பெரிய ஒரு அதிசயத்தில் ஒன்றா பார்க்கப்படுதுங்க.